திருப்பத்தூர் ஹஜ்ரத்மார் ஜூமா பள்ளிவாசலில் குரான் போதி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருப்பத்தூர் ஹஜ்ரத்மார் ஜூமா பள்ளிவாசலில் குரான் போதி சிறப்பு பிரார்த்தனை சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி KM முகமது பாரூக் ஆலிம் தலைமையில் திருப்பத்தூர் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக செயலாளர் முகமது கனிப்பா, பொருளாளர் சிராஜுதீன் உள்ளிட்ட உலமாக்கள் ஒன்றிணைந்து திருகுரான் ஓதி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். பின்னர் தொடர்ந்து மாவட்ட அரசு டவுன் காஜி முகமது பாரூக் ஆலிம் மண்பையை தொழுகை வைத்தார். சிறப்பு துவா ஓதினார். பின்னர் மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அனைவரையும் காமா பதிப்பக நிறுவனர் வழக்கறிஞர் ஹபிபுல்லா வரவேற்றார். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் AV நாகராஜன், திருப்பத்தூர் நகர அதிமுக செயலாளர் நவநீத பாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஹஜ்ரத் அலாவுதீன் நன்றி கூறினார். இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர், உரைகள் எல்லாம் கலைந்தீர், குன்றாமல் சேவை செய்தீர், மறை போற்றும் ஞான சுடரே, வந்தர் ரசூலுல்லாஹ்வே, மறை போற்றும் ஞான சுடரே, வந்தர் ரசூலுல்லாஹ்வே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை வாழும் கோனே. தொழுகையும் இதர இறைவனின் வணக்கங்களும் புரிவதற்காக இந்த பள்ளியிலே அவர்கள் ஒப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இந்த பள்ளியில் நடைபெறும் இரண்டாவது சிறப்பு நிகழ்வாகும். முதலாவது நிகழ்வு, இப்பள்ளியில் முதலாவது ஜும்ஆ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அதிலும் பல நமது சமுதாய சகோதரர்கள் மட்டுமின்றி சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராம மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு மதிய விருந்து வழங்கி அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தினார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இரண்டாவதாக இனிதே நடைபெறும் இந்த நிகழ்வை வட்டார உலமா பெருமக்கள் அனைவரையும் அழைத்து வல்லவனாம் அல்லாஹுவின் அருள்மறை குர்ஆனை அவருடைய வாயினால் ஓதச் செய்து அவருடைய துஆவை தானும் தனது குடும்பத்தினரும் தன்னுடைய உறவினர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே இங்கு நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் உதவியால் பல உலமா பெருமக்கள் வட்டாரத்திலிருந்து நாம் பங்கேற்று அருள்மறை குர்ஆன் ஓதி சிறப்பித்தோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. உலமா பெருமக்களே, உலகிலே பல பள்ளிகளை நாம் பார்த்திருக்கிறோம். கஅபத்துல்லா முதல் இந்த பள்ளி வரை எத்தனையோ பள்ளிகளுடைய திறப்பு விழாவிற்கு சென்றிருக்கிறோம். எத்தனையோ பள்ளிகளுடைய பெயர்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பள்ளி ஒரு வித்தியாசமான பெயரை உடைய பள்ளி. அவருக்கு எப்படி அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இந்த பெயரை போட்டான் என்பது இதுவரைக்கும் எனக்கே தெரியாது. இதுவரை எனக்கே தெரியாது. ஹஸ்ரத்மார்கள் ஜும்ஆ பள்ளிவாசல், இந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜிதே அக்ஸா, மஸ்ஜிதே ஹிதாயா, மஸ்ஜிதே நூர், இது போன்ற பள்ளிகள் எல்லாம் பொது பெயர்களிலே வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த தீனுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உலமாக்கள், இந்த தீனுடைய முதுகெலும்புகள் உலமாக்கள், அவர்களின் சமுதாயத்துடைய பழக்கத்திலே ஹஸ்ரத்மார்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்திலே மதிப்பு மிக்கவர்கள். அவருடைய மதிப்பினை இந்த சமூகத்திலும் உம்மத்திலும் உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை. அது மட்டுமல்ல, எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் ஹஸ்ரத்மார்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையின் தந்தை, அதே போன்று வழக்கறிஞர் ஹபீபுல்லா அவர்களுடைய தந்தை ஒரு மாமேது. அவருடைய தந்தை இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவருடைய சொந்த நிலம். அவருடைய தந்தையின் தந்தை இங்குதான் ஹஸ்ரத்துமார்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அல்லாஹ்வுடைய ஹயாத்தை ஆரோக்கியத்துடனும் தீனுடைய சேவை செய்யும் ஆர்வத்துடன் நீளமாக்கி தருவானாக. இந்த ஹஸ்ரத்மார்கள் ஜும்ஆ பள்ளியுடைய தலைமை இமாம் என்னுடைய அன்பான தம்பி முகமது யூசுப் சிராஜி அவர்களும் இந்த ஊருடைய ஹஸ்ரத்மாருடைய எங்களுடைய பங்காளி, ஹஸ்ரத்மாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் கூட அந்த எங்களுடைய
அதை எப்படியாவது கட்டி முடித்து மஸ்ஜிதே அக்ஸா என்ற பெயரிலே அந்த பள்ளி இயங்குகிறது. ஆனால் அல்லாஹ் ஹபீபுல்லா வழக்குரைகளுடைய உள்ளத்தில் தான் கொடுத்தான் ஹஸ்ரத்மார்கள் பள்ளிவாசல் என்று இந்த பள்ளிக்கு பெயரிட வேண்டும் என்று. நம் எல்லோருக்கும் ஒரு பெருமை. நாம் எல்லோரும் இந்த பள்ளியை கட்டிய பங்கினை அல்லாஹ் தருவானாக. இந்த பெருமானாருக்குரிய வாழ்க்கையை மட்டும் கூறி நேரத்தினுடைய அந்த நேரத்தை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் கூறி நிறைவுக்கு வருவேன். இருக்கக்கூடிய உலமாக்களை வைத்து இன்ஷா அல்லாஹ் துஆவை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக ஒரு இறையில்லத்தை எழுப்புகிறார்களோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என மாணவி சொல்வார்கள். இந்த ஹதீஸை நாம் பல தடவைகள் பல இடங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்போம். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ்விற்காக யார் ஒரு பள்ளியினை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறார் என்பதாக. பெருமக்களே, நமக்கு பள்ளி கட்டும் வாய்ப்பினை அல்லாஹ் தந்தரும் புரிவானாக. அவன் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை, அல்லாஹ் தருவான். இப்பொழுது இந்த ஹஸ்ரத்மார்கள் பள்ளிவாசல் இருக்கிறதல்லவா, இதிலே அசீம் மௌலானாவும் சேருவார்கள், பாரூக் காலிக் சாஹிபும் சேருவார், சிராஜ் மௌலானாவும் சேருவார். இங்கு இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் மட்டுமல்ல, நம்முடைய வட்டார மாநில உலக ஹஸ்ரத்மார்கள் எல்லோருமே சேருவோம். அதற்குத்தான் கண்ணியத்திற்குரியவர் என்றுதான் என் பொருள். ஆக அவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டான். இந்த பள்ளியை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் மஸ்ஜிதாக ஆக்குவானாக. அத்துடனே ஒரு மிகப்பெரிய சிறப்பு, ஹபீபுல்லா வழக்குரையில் எழுது சகோதரர் தம்பி அவர்கள், நாம் பிரிக்கப்படாத திருப்பத்தூர் வட்டார சுற்றுப்புற ஜமாத் உலமாவை திருப்பத்தூர் பெரியபள்ளியில் வைத்து ஆரம்பித்தோம். வட்டாரம் மட்டுமல்ல, சுற்றுப்புறம். அப்பொழுது வேலூர் வட்டாரம் எல்லாம் ஜமாத் உலமாவே இல்லை. வந்து சென்றார்களே மீரான் ஹசரத் அவர்கள், குதிரைப்பட்டி, இது போன்று மற்ற வேலூர் வட்டாரம் எல்லாம் நம்முடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதற்கு திருப்பத்தூர் மற்றும் சுற்று வட்டார ஜமாத் உலமா என்று வைத்தோம். அதற்கு சட்ட ஆலோசகராக இந்த ஹபீபுல்லா வழக்குரையர் அவர்கள் தான் செயல்பட்டார்கள். அதற்கு பின்னால் வேலூர் வட்டாரம் உயிர் பெற்றது, சிறப்பாக செயல்படுகிறது. அந்த வட்டாரத்திலே பல உலமாக்கள், அதே போன்று இந்த ஹபீபுல்லாவுடைய சமுதாய பங்களிப்புகள் நிறைய இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான ராகத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாம் 2 குர்ஆன்கள் ஓதியிருக்கிறோம். முதலாவது குர்ஆனை நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கிற்கு நேரமான உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் புறப்படுவோம். தொழுது விட்டு உள்ளூர் உலமாக்கள் வந்து விடுங்கள் சாப்பிடுவதற்கு. மற்ற உலமாக்கள் நாங்கள் இங்கிருந்து துஆவுடைய நிகழ்வை நிறைவு செய்ய அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் மஸ்ஜிதாக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். 2 குர்ஆனை நாம் ஓதியதற்கு காரணம், ஒரு முழு குர்ஆன் நம்முடைய ஹபீபுல்லா வழக்குரைஞருடைய முன்னோர்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருடைய பாவ மன்னிப்பிற்காக, அவருடைய மன்னரையின் விசேஷத்திற்காக, அவர்களுடைய என் தந்தை உட்பட நம் அனைவருடைய முன்னோர்களுடைய மறுமையின் வெற்றிக்காக ஒரு குர்ஆன் ஓதப்பட்டது. 2வது குர்ஆன் ஹபீபுல்லா வழக்குரைஞர், அவர் குடும்பம், அவருடைய உறவினர்கள் மட்டுமல்ல, நமக்கும் நம் மனைவி மக்கள் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்துடன் கூடிய ஷிஃபாவுடன் கூடிய நீண்ட ஆயுளை அனைத்து வளங்களுடன் தர வேண்டும் என்பதற்காக 2வது குர்ஆன் ஓதப்பட்டது. இந்த 2 குர்ஆன்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ഖத்முல் குர்ஆன் ஓதப்படும். அதன் பின்னால் துஆ செய்து வாங்குடைய வக்து வந்துவிடும், அதான் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் உள்ளூர் உலமாக்கள் பொழுதுக்கு அவசியம் வசனம் சாப்பிட இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சாப்பிடுங்க வந்துடும் இன்ஷா அல்லாஹ். வழக்குரைஞர் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வந்து உள்ளார்கள். வந்தவுடனே துஆவை நாம் நிறைவு செய்து விடுவோம். வாங்குக்கு பின்னால் லுகருடைய கொள்கைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தஅவத் ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ் துஆ முடித்ததற்கு பின் இன்ஷா அல்லாஹ் லுகருடைய வாங்கு சொல்லப்படும்.
பஸ் ராஜகம் பாபுக்கு போன அவங்களுக்கு பாபு சொல்லி போக வேண்டும். அவரை மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக. जी वकील वकील साहब खत्म वकील काम वांगा लाओ முடிச்சிரோம். இப்போ டைம் ஆச்சு. நம்ம தாங்க இன்ஷா அல்லாஹ். اللهم صل على سيدنا نبينا وشفيعنا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم وكرم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم انفعنا بالقرآن العظيم واهدنا وبارك لنا بالآيات وذكر الحكيم وتقبل منا قراءة القرآن. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء يا رب العالمين. اللهم ارزقنا بالعلم والبدن وبالباء بركة وبالطاء توبة وبالصاء صوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال جليلا وبالضاء رضاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالسين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياء وبالطاء طاعة وبالضاء ظفرا وبالعين علما وبالغين غنى وبالباء فلاحا وبالقاف قربا وبالقاف كرامة وباللام لطفا وبالميم موعلا وبالنور نورا وبالباء وصلا وبالياء يقينا وبالهاء هداية يا رب العالمين. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة. اللهم طمن حياتنا بالقرآن واغفر لآبائنا وأمهاتنا وأولادنا وأزواجنا وذرياتنا بالقرآن العظيم. நாங்கள் உதவியுடைய கலாம் ஷரீஃபுடைய திலாவத்தை பராத்தினை கபூல் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் மாமரையின் பரக்கத்தினால் எங்களுடைய இறந்த முன்னோர்கள் பெற்றோருடைய மன்னரைகளை பிரகாசிக்க செய்திடுவாயாக. அல்லாஹ் எங்கள் இறந்த முன்னோர்கள் அனைவருக்கும் மன்னரை முதல் மறுமையில் அனைத்து கட்டங்களிலே வெற்றிகளை வழங்கிடுவாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பரக்கத்து நிறைந்த யா அல்லாஹ் அவருடைய துஆவினால் பரக்கத்து நிறைந்த நல்வாழ்வினை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தல் புரிவாயாக. அல்லாஹ்வே உயிருடன் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தினர் மனைவி மக்கள் உறவினர்கள் அனைவருக்கும் உன் அருள் நிறைந்த நல்வாழ்வினை நீ தந்தல் புரிவாயாக. அல்லாஹ் உனது ஹபீப் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட எல்லா நன்மைகளையும் எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தினருக்கு நீ வழங்கிடுவாயாக. அவர்கள் பாதுகாப்புக்குரிய எல்லா தீமைகளை விட்டும் எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் நாங்கள் கேட்ட துஆவிலே இந்த உலமா பெருமக்களின் பரக்கத்தினால் எல்லோருடைய மாதாக்களின் பரக்கத்தினால் அவர்களுடைய குர்ஆனின் பரக்கத்தினால் பெருமானார் மீது நாங்கள் கூறிய புகழ்பாக்கள் ஸலவாத்தின் பரக்கத்தினால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சீனா நபியினா வ ஷஃபீனா மௌலானா محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله. اللهم إنا نسألك القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشكرك يا الله يا رحمن يا رحيم. اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا برحمتك يا أرحم الراحمين. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين.